ஏய் அண்ணன் பெரியம்மா பொண்ண பக்கத்து ஊருக்கார கூட்டு போறேன்டா. எங்க ஊர் பொண்ணையாடா கூட்டு போற? ஊர் எல்லை தாண்டும் போது பணமா தானே போவ. சார், உங்கள் பொண்ணை அப்படியே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கு தெரியும். ஆனால் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எங்கள் குடும்பத்துக்கும் தெரியும். அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரே காரணத்தால் தான் உங்கள் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். 10ஆம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு பட்டப்படி படித்த பொண்ணு கேட்குதா? உன் குடும்பத்தில் நடந்தது எனக்கு என்னடா அவசியம்? உன்னை பெரிய படி படிக்க வச்சு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கலாம்னு கனவுகளோட வாழ்ந்தேன். நீ யாரா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறது? எவனோ ஒரு பொறுக்கிய கூட்டி கூடாது இவன் தான் புருஷங்கிற. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனையோ பேர் அவங்க அம்மா அப்பா உசுரோட இருந்தும் ஆனால் அது மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் ஒரு ஆளா உன்னை நான் நினச்சிக்கிறேன். யாருக்கு யார் அப்ப? அந்த வார்த்தையை இனிமேல் வாயால் சொல்லாத. நான் உயிரோடு இருக்கிற காலத்தில் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் நீ என் மூஞ்சில முழிக்க கூடாது. போ. பரவாயில்ல பாண்டி, நீ ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ண போற. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டப்பட்ட நிறுத்து. கஷ்டப்பட்டதுக்கு நன்றின்னு சொல்லுவாரு. நன்றி. இது ஒண்ணு வச்சுதான் ஊருக்குள்ள வண்டி ஓடிந்தேன். அதையும் பிடிங்கிட்டியா? புடுங்கனுக்கு நன்றி. நன்றி சொன்னதுக்கு நன்றி. என்னம்மா ரெடியாகாம உட்காந்துருக்க? ஏம்மா அழற? எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அவர் ஆசீர்வாதம் இல்லாம என் கல்யாணம் நடக்குது. அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். நீ போய் ரெடியா. வாங்க வாங்க, நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நான் கல்யாணத்துக்கு வரல. இங்க பாண்டிங்கிற ஒருத்தர் கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கேட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. நான் பாதுகாப்புக்கு வந்திருக்கேன். என்ன பாண்டி இது? கல்யாணத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு அவர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தியாம? ஆமாப்பா, அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. பாதுகாப்புன்ற பேர்ல பொண்ணு கல்யாணத்தை பார்க்கட்டுமே. சரிப்பா.
எங்கம்மா இந்த பயல காணோம்? உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? இல்லையா அத்தை, என்ன விஷயம்? உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா மீனாட்சி அம்மனுக்கு புடவை சாத்துறதா மாமா வேண்டியிருக்காரு. இப்ப போனாதான் காலையில முதல் தரிசனம் பார்க்க முடியும். எங்க போனான்னு தெரியலையே. சரி வந்தா நீ சொல்லிடு, நாங்க சாப்பிட்டு கிளம்புறோம். சீக்கிரம் கிளம்புங்க, போயிட்டு வரோமா. பாய் அண்ணி. பாய், பத்திரமா என்ன? பாய். நித்த நித்த நெல்லி சோறு நெய்மானிக்கும் கத்திரிக்கா. ஆஹா, பையன் புது மாப்பிள்ளை ஆயிட்டான்னு சந்தோஷத்துல சிவகாமி அம்மா மட்டன், சிக்கன், தலைகறி, நண்டு இதெல்லாம் செஞ்சு வச்ச மொத்த வாசனையும் வருது. இதையெல்லாம் ஒரு புடிச்சிட்டு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட வேண்டியதுதான். ஐ ஜாலி. வணக்கம். ஆமா. ஐயோ வந்தன்னைக்கே மத்த எடுத்து தரல. இன்னும் போக என்னெல்லாம் பண்ணுவாளோ? என்ன காப்பாத்துங்க யாருமே இல்லையா? ஏன் தாயே, என் தங்கைகளே, என்ன யாராவது காப்பாத்துங்களே. யார் வர மாட்டாங்க. ஏன்? எல்லா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. நம்ம 2 பேரும் தனியா தான் இருக்கோம். ஐயோ, நம்ம 2 பேரும் தனித்தனியா படுக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். என்ன கிண்டலா? எதுக்கு தனியா விட்டுட்டு போயிருக்காங்கன்னு தெரியாது உனக்கு? எதுக்கு போனாங்க? எதுக்கா? என்ன தொட்டா நடுங்குற? எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் தானே. நான் மட்டும் என்ன கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கேன், அப்படி இடிச்சணும். எதுக்கு கிட்ட வர? எதுக்கு என்ன அப்படி பாக்குற? எதுக்கு நீ இப்படி என்ன குடுமா? அங்கே கொடுமா, போமா அங்கே கொடு. 200 ரூபா கொடுமா. டே தலையாட்டி, வியாபாரம் நல்லபடியா நடக்குது, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, பொழைச்சுக்கோல. ஆமா மாப்ள. வியாபாரத்தை ஒழுங்கா பாரு, சிரிச்சிட்டு இருக்கிற கொய்யாலு. இந்த கான்செப்டே புரியல கூட தெரியலையா? இங்க இருந்து படி. அண்ணி இந்த லைன் கூட சொல்லுங்க அண்ணி. அண்ணே ஹாய், உட்காருங்க உட்காருங்க, 2 பேரும் உட்காருங்க. அண்ணன் உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. இல்ல நானே காமிக்கிறேன். ஹை ஹை டாடா, இந்தா ஆளுக்கு ஒன்று போட்டுங்க. இப்படி போனா பசிக்குது போனா. வாங்க. பாருங்க, திடீர்னு தங்கச்சிங்க வந்துட்டு போறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. சத்தம் கேக்குது. ஐயோ போனா பசிக்குது போனா, சீக்கிரம் சாப்பாடு போட்டு போனா. ஐயோ சூப்பரா இருக்கு இல்ல? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி அம்மா கிட்ட போய் காமிங்க போங்க. அப்பா படிச்ச குடும்பம் மான மரியாதைய பெருசா நினைப்பாங்க நினைச்சா மலும்பட்ட பேலா இருக்கானே. இவனுக்கா காசு வாங்கி கொடுத்த? நீங்க என்ன பேச்சு? காசு கொடுத்தா பாப்பேன், இல்லைன்னா இவனுங்களை வச்சு காசு ஆக்கிடுவோன்னு. பணம் வாங்குறது நானே, ஏனே தகச்சு எடுக்கிறீங்க? வட நாய. டேய் நிறுத்துற, இப்ப எரியுதுல. கொடுத்தவனுக்கு வரத்தாடா செய்யும். டேய் இவன் நம்ம இடத்துக்கு தூக்குங்கடா, அங்க வச்சு இவனுக்கு பாடம் நடத்தினாதான் புத்தி வரும். எனக்குயா என்ன பண்ண தூக்குறீங்க என் பையனை? வாங்கின கொடுக்கல தூக்கம் என்ன செய்வாங்க? கடனா? ஐயா அவன் என்ன வாங்கணும் நான் கொடுத்துட்றேன். கொடுக்கலைனா ஐயா நம்புங்க ஐயா, 10 நாள்ல கொடுத்துட்றேன். அவனும் 10 நாள்ல வருவேன். கொடுக்கலைன்னா உன் பையனை மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையும் தூக்கிடுவேன். ஐயா வாங்கடா போலாம்.